ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சபரிமலைக்கு வந்து போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பாட் புக்கிங் கம்பல்சரி. இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி புக் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா ஓகே, இல்லைனா ஸ்பாட் புக் எடுத்துகிட்டு தான் போகணுங்க. கண்ட்ரோல் ரூமுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஹோட்டல் பக்கத்தில் இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் கியூ ஸ்பாட் புக்கிங் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கூடாரம் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்பாட் புக்கிங் பண்ணலாம் அப்படின்னு உள்ளே போனால் அப்படியே என்னடா இது இவ்வளவு கூட்டமாக, அப்படியே சைடில் வந்து ஃபுல்லாக அங்கே லைன் நிற்கிறாங்க. இங்கே நிறையா பேர் வந்து கீழெலாம் படுத்துருந்தாங்க. அப்புறம் தான் ஸ்பாட் புக்கிங்கை பற்றி கேட்டப்போ அந்த சைடு கைத்துக்கு அந்த சைடு போய் லைன் நின்றுங்க அப்படிங்கிற மாதிரி எங்கிட்ட சொல்லிட்டாங்க. அந்த லைனில் போய் நின்று பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒருத்தரே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 10 பேர், ஒரு மொத்தமாக ஒரு பஸ்ஸில் ஒரு 30 பேர் வந்திருந்தீங்கனாலுமே உங்கள் கேங்லேருந்து ஒரே ஒருத்தர் மட்டும் ஸ்பாட் புக்கிங் கேங்கில் நின்னால் போதும். நாங்கள் நினச்சோம் என்னடா இவ்வளோ லைன் இருக்குது, பட் யாருமே நகரில் கொஞ்சம் மெல்ல தான் போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். எங்கள் கூட வந்த சாமிகளாம் கொஞ்சம் வயசானவங்க. அவங்க எல்லாத்தையும் சரி சாமி இங்கே ஒரு இடத்துல உட்காருங்கன்னா அவங்கள உட்கார வச்சுட்டு நம்ம அப்படியே அங்கே போய் லைன் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். நானும் என் கூட இன்னொரு பையனை மட்டும் போனோம். நாங்கள் மொத்தமாக 12 பேர் போயிருந்தோம். அதில் ஆளுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு ஆள் நிற்க வேண்டாமே, நாங்கள் 2 பேர் போனோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் வெயிட்டிங்கில் வந்து படுத்துட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா இங்கேருந்து முன்னாடி எனக்கு முன்னாடி ஒருத்தர் போகிறார்ல, இவரும் நானும் தான் போய் லைனில் நிற்க போகிறோம். அப்படியே உள்ளே போனால் அந்த கைத்துக்கு அந்த பக்கம் தான் லைன் இருக்குங்க. அனுமான் வால் மாதிரி அப்படியே நீட்டமாக அந்த கூடாரத்துக்குள்ளே இருந்துச்சு. பட் இந்த கூடாரத்துக்குள்ள வந்து அவ்வளோ ஹீட்டெல்லாம் அப்சர்வ் ஆகலை, நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் அந்த பார்த்திங்கன்னா பேக்கில் போய் நிற்க போகிறோம். அந்த சைடில் இருக்கிறவங்களாம் நிறையா பேர் அவங்க கூட வந்த பர்சன்ஸ் வந்து இங்கே லைனில் நிற்கிறதும், அவங்க மற்றவங்களாம் ரெஸ்ட் எடுத்து மாற்றி எப்படி சொல்கிறது, ஷிஃப்ட் அப்போ நீ கொஞ்சம் நேரம் நின்று நான் கொஞ்சம் நேரம் நின்று அந்த மாதிரி நிற்கிறாங்க. இப்போ நாங்கள் 2 பேரும் போய் நிற்க தொடங்கிட்டோம். அப்படி நிற்க தொடங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி வரை அந்த லைன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக 1 o'clock வந்து லஞ்ச் பிரேக்கு எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க. அப்புறம் 2:15 தான் வந்து மறுபடியும் வந்து க்யூ ஸ்டார்ட் ஆச்சு. எகைன் 2:15 மேலே ஸ்டார்ட் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைன் நகர்ந்துச்சு. இருந்து அந்த மொக்கு வர போய் அங்கேருந்து எகைன் லெஃப்டில் இன்னொரு லைன் நிறுத்தியிருந்தாங்க. அந்த லைன்லேயும் போய் அங்கே ஒரு போலீஸ்கார் இருப்பாங்க, அவரையும் பார்த்துட்டு படப்படன்னு ஒரு 5 க்யூ மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து அந்த கடைசி க்யூவெல்லாம் போகவே போகாதுங்க. இந்த பக்கத்து க்யூனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். டக்குன்னு ஓடி போய் லைனில் இருந்து நாங்கள் வாங்கினோம். அங்கே இருக்க முடியல. பார்த்திங்கன்னா இங்கே நம்ம நிற்கிறப்போ இன்னும் நிறைய பேர் வர்றாங்க. இப்போ ஏன்டா இந்த லைன் போகல அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். கேட்டப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. அதாவது ஒருத்தரே ஒரு 10 டிக்கெட் 20 டிக்கெட் எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த டைமிங் வந்து ஃபுல்லாக இதாகிருச்சு. அப்போ மேக்ஸிமம் சபரிமலை போகிற சாமிகள் ஆன்லைனில் புக்கிங் பண்ணிட்டு போங்க. அப்படி மேபி புக் பண்ணாமல் போனீங்க அப்படின்னா வண்டியை நிலக்கல்லில் நிறுத்தணுன்னா நிலக்கல்லில் மட்டும்தான் புக்கிங் இருக்குது. நிலக்கல்லில் உடனே இந்த ஸ்பாட் புக்கிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு நேராக வந்து ஒரு பர்சனையாவது லைன் நிற்க வச்சுருங்க. லைன் நின்று முன்னாடி வரட்டும். மாற்றி நீங்கள் மொத்தம் 30 பேர் 40 பேர் போனாலும் சரி, 5 பேர் 6 பேர் போனாலும் சரி, ஒரு பர்சன் போனாலே டிக்கெட் மொத்த பேத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆதார் கார்டு வந்து ஜெராக்ஸு இல்லைனா மொபைலில் இருந்துச்சுனாலும் அதையே கொண்டு போனீங்கனாலே உங்களுக்கு வந்து புக்கிங் வந்து புக் பண்ணி கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக அந்த புக்கிங்கோடது வந்து பார்த்திங்கன்னா பம்பையில் குளிச்சுட்டு நேராக மேலே ஏறுறப்போ அங்கே செக்கிங் பாயிண்ட் இருக்குது. அங்கே வந்து அந்த டிக்கெட், அதாவது புக்கிங் பண்ண அந்த டிக்கெட்டை பார்த்துட்டு தான் உங்களை வந்து மேலே அனுப்புவாங்க. அதனால் புக்கிங் பண்ண போனீங்க அப்படின்னா நம்ம மேலே போயிடலாம், ஆதார் கார்டை காமிச்சு போயிடலாம்னா அப்படின்னு நடக்காது. பிடிச்சதான வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.